அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோவில் +2 ஃபஸ்ட் குரூப் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ப்ராக்டிக்கலில் வெரிஃபிகேஷன் ஆஃப் டி மார்கன்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் டி மார்கன்ஸ் தியரத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த எஜுகேஷனல் கிட்டு. இந்த எஜுகேஷனல் கிட்டில் நமக்கு இந்த 2 ஸ்டேட் இருக்குது, ஏபி 2 ஸ்டேட் இருக்குது. இதில் லோ ஹை இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இங்கே கேட்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆர் கேட்டு. இதில் இன்புட் கொடுத்தோம்னா இங்கே இது அவுட்புட் வரும், இங்கே இந்த இண்டிகேட்டரும் இருக்கும். அது மாதிரி இது அண்டு கேட்டு. இதற்கு இன்புட் கொடுத்தோம்னா இங்கே இண்டிகேட்டர் காமிக்கும். இது 2 நாட் கேட்டு. இது ஒரு அண்டு கேட்டு, இது ஒரு ஆர் கேட். இந்த 6 கேட்டும் தனித்தனியாக அதில் டிஸ்க்ரீட்டாக கொடுத்ததுனால நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த கேட்டுகளை கனெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த டி மார்கன்ஸ் தியரம், ஃபஸ்ட்டு தியரம் செகண்ட் தியரம் ரெண்டையும் வெரிஃபை பண்ண முடியும். இதில் இந்த கிட்டு முதல்ல நல்லா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த கிட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஏசி இண்டிகேட்டர் எரியுது. இதில் மற்ற எல்இடி எதுவுமே எரியக்கூடாது. இது எல்லாமே க்ளோ ஆகக்கூடாது. அப்படின்னா தான் இந்த கிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 6 கேட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த 6 கேட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறம் நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இதற்கு முதலாவதாக இந்த ஆர் கேட்டுக்கு இந்த இன்புட் ஸ்டேட்லேருந்து நாம் கொடுக்குறோம். இது ஏ இன்புட்டாக கொடுத்துட்டோம். அடுத்து பி இதை இன்புட்டாக கொடுத்துறோம். இப்போ நம்ம கிட் ஆன் பண்ணுறோம். கிட் ஆன் பண்ண உடனே இந்த 2 ஸ்டேட்டுமே லோவில் இருக்கனால, ரெண்டுமே 0 இருக்கனால நமக்கு இங்கே இண்டிகேட்டர் எதுவும் வரலை. இப்போ ஆர் கேட்டுக்கு ஏதாவது ஒன்று ஹை ஆனாலும் நமக்கு இங்கே அவுட்புட் வரணும். இப்போ இது ஹை ஆகிறோம், அவுட்புட் வருது. அதே மாதிரி அடுத்து பி ஹை ஆகுது, அவுட்புட் வருது. ரெண்டுமே ஹையான அவுட்புட் வருது. அப்போ இந்த ஆர் கேட் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆர் கேட் இருக்குது. இதையும் செக் பண்ணிடுவோம். இப்போ 2க்கு இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். பாருங்கள், இதில் ரெண்டுமே லோவாக இருக்கும்போது அவுட்புட் வரலை. இப்போ இதை நான் ஹை பண்ணுறேன். ஏ ஸ்டேட்டை ஹை பண்ணுறேன், அவுட்புட் வருது. அதே மாதிரி பி ஸ்டேட்டை ஹை பண்ணுறேன், அவுட்புட் வருது. ஸோ இந்த ஆர் கேட் ரெண்டுமே ஆனில் இருந்தாலும் அவுட்புட் வருது. ஆர் கேட் நல்லாயிருக்கு. அடுத்தது இந்த அண்டு கேட்டு. இங்கே இருக்கக்கூடிய அண்டு கேட்டுக்கு நம்ம இதே மாதிரி இன்புட் கொடுக்குறோம். ஸ்டேட் ஏ கொடுத்துட்டோம், ஸ்டேட் பி கொடுத்துட்டோம். இப்போ இந்த அண்டு கேட்டுங்கிறது ரெண்டுமே ஹை ஆனால் மட்டும்தான் எரியும். இப்போ இதில் நான் ஏ ஸ்டேட் ஆன் பண்ணுறேன், எரியலை. பி ஸ்டேட் ஆன் பண்ணுறேன், இப்போ அவுட்புட் வருது. அப்போ ஏபி 2 ஹையாக இருந்தால் மட்டும்தான் அண்டு கேட்டில் அவுட்புட் வரும். அப்போ இந்த அண்டு கேட் நல்லாயிருக்கு. அடுத்தது அதையே எடுத்து இதே இன்புட் எடுத்து இங்கே உள்ள அண்டு கேட்டில் இதில் ஃபீட் பண்ணுறோம். இப்போ இதில் அதே மாதிரி இங்கே இந்த ஏ ஸ்டேட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஏ ஸ்டேட் ஆன் பண்ணுறேன், அவுட்புட் இல்லை. அது மாதிரி பி ஸ்டேட் ஆன் பண்ணுறேன், அவுட்புட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே ஹையில் இருக்கும்போது அண்டில் அவுட்புட் வருது. அப்போ இந்த அண்டு கேட் நல்லாயிருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த 2 நாட் கேட் மட்டும் செக் பண்ணணும். இப்போ இதுக்கு ஏ ஸ்டேட் மட்டும் ஒரு இன்புட் மட்டும் போதும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இங்கே ஏ ஸ்டேட் லோவில் இருக்குது, 0 இருக்குது. இப்போ இன்புட்டாக கொடுத்தோம்னா இங்கே அவுட்புட் வருது. அப்போ இன்வெர்ட் ஆகி அவுட்புட் வருது. இப்போ இதை லோ ஹை பண்ணிட்டோம்னா அவுட்புட் லோ ஆகிடுது. அதே இங்கே இன்புட் கொடுக்குறோம். இப்போ இங்கே இண்டிகேட்டர் வருது. ஸோ இதை ஹை பண்ணும்போது இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுது. அப்போ நாம் கிட்ட கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டி மார்கன்ஸ் தியரத்துக்கு அதை வெரிஃபிகேஷன் எடுக்கும் பொழுது அதில் இந்த மாதிரி நம்ம ட்ரூத் டேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்டேட் ஏபி 2 ஸ்டேட் இருக்கணும். இதனுடைய ஆர் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி இங்கே அவுட்புட்டாக வரணும். இந்த அவுட்புட்டை இந்த இண்டிகேட்டரை வச்சு நாம் இங்கே ஃபில்லப் பண்ணிக்கலாம். அடுத்து இதை இங்கே ஃபீட் பண்ணியிருப்போம். இதனுடைய அவுட்புட் இங்கே வரும். இங்கே தான் ஏ ப்ளஸ் பி பார் இருக்கும். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி பார் அப்படிங்கிற இந்த காலம் இந்த இண்டிகேட்டரை வச்சு இங்கே நாம் ஃபில்லப் பண்ணிடலாம். ஸோ இது இந்த டி மார்கன்ஸ் தியரத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஏ ப்ளஸ் பி பார் எடுத்துட்டோம்னா அது இந்த காலத்தில் இருக்கும். அடுத்து ரைட் சைடில் ஏ பார் டாட் பி பார் பார்க்கணும். இப்போ இதில் ஏ பார் இருக்கும், இதில் பி பார் இருக்கும், இதில் ஏ ப்ளஸ் பி ஏ டாட் பி பார் இருக்கும். இதில் இந்த இதை ஃபில்லப் பண்ண பிறகு நாம் இந்த தியரம் வெரிஃபிகேஷன் முடிக்கும்போது ஏ ப்ளஸ் பி பார் அதுவும் இந்த ஏ பார் டாட் பி பார் இந்த 2 காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம டி மார்கன்ஸ் தியரம் தான் வெரிஃபை பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ அதற்கு நாம் முதல்ல என்ன பண்ணணும், இந்த கிட்டில்
இந்த ஏபி ரெண்டு ஸ்டேட்டையும் இந்த ஆர் கேட்டில் ஃபீட் பண்ணிவிட்டு ஆர்னுடைய அவுட்புட் எடுத்து இந்த நாட் கேட்னுடைய இதில் ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ரெண்டு இண்டிகேட்டரை வச்சு நாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டீமான் தியரம் இதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். ஸ்டேட் ஏயை ஏயில் கொடுத்துறோம். அடுத்து இந்த ஸ்டேட் பியை பியில் ஃபீட் பண்ணிடுறோம். பாருங்கள், ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே அவுட்புட் ஏ ப்ளஸ் பி வரும். இதை இந்த நாட் கேட்டில் ஃபீட் பண்ணிடும். இப்போ வெரிஃபிகேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ரெண்டு ஸ்டேட்டும் வந்து நான் 0ல் வச்சுக்கிறேன், லோ ஸ்டேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே நாட் கேட்டில் இண்டிகேட்டர் எரியுது. இப்போ நம்ம என்னென்ன அப்சர்வேஷன் இதில் பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஏபி ரெண்டு ஸ்டேட்டில் ரெண்டுமே 0ல் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி அது வந்து லோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இண்டிகேட்டர் எரியலை. ஏ ப்ளஸ் பி அவுட்புட் வந்து 0. ஆனால் ஏ ப்ளஸ் பி பார் இதனுடைய இன்வர்ஷன் வந்து இங்கே 1. ஸோ இங்கே வந்து அவுட்புட் எரியுது, அதனால் 1. இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக இங்கே ஸ்டேட் ஏயை நான் ஹை பண்ணுறேன். ஸ்டேட் ஏ ஹை பண்ண உடனே இந்த ஆர் கேட்டுக்கு ஏ ஒரு லெக் வந்து ஹை ஆன உடனே இங்கே ஏ ப்ளஸ் பி அவுட்புட் வந்துடும். ஏ ப்ளஸ் பி அவுட்புட் வந்தோடனே இதனுடைய இன்வர்ஸ் இங்கே லோவாயிருது. ஸோ இங்கே லோவாயிருச்சு. இப்போ இதை வந்து நாம் அப்சர்வேஷனில் எழுதிக்கிறோம். பாருங்கள், ஏ ஸ்டேட் ஏ வந்து 1, ஸ்டேட் பி 0, இங்கே 1, இங்கே 0. அடுத்தது ஏ ஸ்டேட்டை லோவில் வச்சுக்கிட்டோம், பி ஸ்டேட்டை ஹை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பி ஸ்டேட் ஹை பண்ண உடனே ஏ ப்ளஸ் பி இண்டிகேட்டர் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இது ஹை. ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி இண்டிகேட்டர் 1, ஏ ப்ளஸ் பி பார் இங்கே வந்து 0. இங்கே வந்து அவுட்புட் வரல. இது ஃபில்லப் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்த ரெண்டுமே ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே ஹை. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஏயும் ஹை, பியும் ஹை. ரெண்டு ஹைனாக்கா இங்கே ஏ ப்ளஸ் பி ஹையாக இருக்கும். ஸோ இங்கே இதுவும் 1, இதுவும் 1. இப்போ இங்கே வந்து 1, ஆனால் ஏ ப்ளஸ் பி பார் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இண்டிகேட்டர் வரல, அதனால் இது 0. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். இந்த ஏபி ரெண்டு ஸ்டேட்டும் இதனுடைய இன்புட்டுக்கு அது மாதிரி இங்கே பி வந்து இதுக்கு கொடுத்துரும். இப்போ இங்கே ரெண்டு நாட் கேட்டுக்கு ஏபி ரெண்டு ஸ்டேட்னுடைய இன்புட் கொடுத்துட்டோம். இதனுடைய அவுட்புட் எடுத்து இந்த அண்ட் கேட்டு கொடுத்துரும். ரெண்டு ஸ்டேட்டுமே இன்புட் லாஜிக் ஸ்டேட் ரெண்டுமே வந்து 0ல் இருக்குது. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பாருங்கள், இங்கே ரெண்டுமே லோ ஸ்டேட்டில் இருக்குது. அதை இன்வெர்ட் பண்ணி ரெண்டு நாட் கேட்டும் அவுட்புட் கொடுக்குது. இந்த ரெண்டு ஏ பார் பி பார் இந்த ரெண்டையும் இங்கே நம்ம அண்டு கேட்டில் ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்டு கேட்டில் ரெண்டுமே ஹையாக இருக்கனால அண்ட் அவுட்புட் வருது. இப்போ அதை நம்ம வந்து அப்சர்வேஷனாக இதில் வந்து நோட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஏ பார் பி பார் ரெண்டுமே 1. அதனால் ஏ பார் டி டாட் பி பாரும் 1. இதை வந்து நாம் இங்கே நோட் பண்ணிக்கிட்டோம். ஏ பாரும் 1, பி பாரும் 1, ஏ பார் டாட் பி பார் ரெண்டும் 1. இப்போ இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். ஏ பார் பி பார் ரெண்டையும் ஸ்டேட் மாற்றுறோம். இங்கே ஏயை வந்து 0ல் வச்சுக்கிட்டு பியை ஹை பண்ணுறோம். பியை ஹை பண்ணோன்னா பி பார் வந்து லோவாயிருச்சு. இது லோவானால இங்கே அவுட்புட் லோவாயிருச்சு. இதை வந்து நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏ பார் 1 இருக்குது, பி பார் 0 இருக்குது. அதனால் அவுட்புட் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்தது பி பார் 0வும் ஏ பார் 1 ஆக்கிக்கிறோம். இப்போ இங்கே இது 0வும் இது 1 ஆக்கிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா இது 0 இது 1, அதனால் இங்கே அவுட்புட் வந்து 0. இங்கே அவுட்புட் இல்லை, அவுட்புட் 0 ஆயிடுது. இது மட்டும் பி பார் மட்டும் இருக்குது, ஏ பார் 0, அதனால் இங்கே அவுட்புட் 0. அடுத்தது ரெண்டையுமே ஹை பண்ணுறோம். பாருங்கள், இங்கே ஏ பார் பி பார் ரெண்டுமே லோவாகிடுது. இது ரெண்டும் லோவானதுனால இங்கே லோவாகிடுது. ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளை வச்சு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ ப்ளஸ் பி பார் இந்த காலம் 1 0 0 0வும் ஏ பார் டாட் பி பார் இந்த காலம் 1 0 0 0வும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கனால டி மார்கன் தியரம் ஃபஸ்ட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்து டி மார்கனுடைய தியரம் 2 வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே ஏ டாட் பி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் இந்த மாதிரி வரணும். இப்போ இங்கே நமக்கு ஏ டாட் பி பார் வரணும்னா நமக்கு இன்புட் ஸ்டேட்டு லாஜிக் ஸ்டேட் வந்து இங்கே ஏபி ரெண்டு இன்புட் இருக்குது. அடுத்து ஏ டாட் பி வேணும். இந்த ஏ டாட் பிக்கு இந்த
அண்டு கேட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2 இன்புட்டை இங்கே கொடுத்து இங்கே அண்டு இன்புட் A.B வந்துடுது. இதை இந்த நாட் கேட்டில் ஃபீட் பண்ணோம்னா இங்கே A.B பார் வந்துடும். ஸோ A.B பார் நமக்கு வந்துடும். இப்போ A இன்புட்டு ஏல கொடுத்துட்றோம், B இன்புட்டு இங்கே Bயில் கொடுத்துட்றோம். அடுத்தது A.B அவுட்புட் வரும்ல, இதை எடுத்து இங்கே நாட் கேட்டில் கொடுத்துறோம். இப்போ நமக்கு இந்த 2 இண்டிகேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்கணும். நமக்கு இதுதான் நமக்கு அவுட்புட், இதுதான் நமக்கு அந்த டேபிள் படி நமக்கு இதுதான் வேணும். இப்போ இங்கே ஸ்டேட் ரெண்டுமே 0 0ல் வச்சுருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே அவுட்புட் வந்திருக்கு இந்த நாட் கேட். ஏன்னா இந்த அண்டு கேட்டுக்கு ரெண்டுமே லோ, அதனால் அவுட்புட் லோ. இந்த அவுட்புட் லோ இங்கே இன்வெர்ட் ஆகி ஹை ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இந்த ட்ரூத் டேபிளில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். A0 B0 A.B 0, ஆனால் இங்கே வந்து 1 ஃபில்லப் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த 2 ஸ்டேட்லேயும் A0வாகவும் B1 வச்சுக்குவோம். அடுத்து B1 A0 பண்ணிக்கிறோம். அடுத்து 2ஐயும் ஹை பண்ணிக்குவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். A வந்து 0, Bயை வந்து ஹை பண்ணுறேன். B ஹை பண்ண உடனே இங்கே 1க்கு மட்டும் ஹை வந்திருக்கு. இது அதே ஸ்டேட்டு அப்படியே இருக்குது. ஸோ இங்கே வந்து A.B வரல, 0வாக இருக்குது. இது வந்து ஹையாக இருக்குது. அடுத்து Bயை லோ பண்ணிவிட்டு A ஹை பண்ணிக்கிறோம். இப்போ பண்ணும்போதும் இப்போவும் அதே மாதிரியே இங்கே வந்து 0, இங்கே வந்து 1. இப்போ 2 ஸ்டேட்டையுமே ஹை பண்ணுறேன். இப்போ 2 ஸ்டேட்டுமே ஹை பண்ணோம்னா இந்த அண்டு கேட்டுக்கு ரெண்டுமே ஹை ஆனால அண்டு அவுட்புட் வந்துடுச்சு. இந்த அவுட்புட் இங்கே இன்வெர்ட் ஆகி இங்கே இந்த இண்டிகேட்டர் ஏரியாவில், அதனால் இங்கே நமக்கு 0, இங்கே வந்து 1 பாருங்க. இந்த மாதிரி 1 1 இது 1 0. இப்போ இந்த காலம் நமக்கு வந்து அப்சர்வேஷனாக A.B பார் கிடச்சிருக்கு. இப்போ இது A இன்புட்டு A கொடுத்துறோம். அது மாதிரி இது B இன்புட்டு இந்த அண்டு கேட்டில் கொடுத்துறோம். இந்த 2 அவுட்புட் வரதில் இந்த 2 அவுட்புட்டையும் இதை எடுத்து இந்த ஆர் கேட்டில், அதே மாதிரி இந்த அவுட்புட்டை எடுத்து இந்த ஆர் கேட்டில் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும். இப்போ A பார் B பார் வேணும், ஆர் B பார் இந்த இடத்துல வரணும். இப்போ இந்த A பார் B பாருக்கு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே 2 இண்டிகேட்டருமே எரியுது. இங்கே AB ரெண்டுமே லோ ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் இந்த ஆர் கேட்டில் நாட் கேட்டில் இன்புட் கொடுக்கும்போது இங்கே வந்து அவுட்புட் ஹையாக இருக்குது. இந்த 2 அவுட்புட் ஹையானால இங்கே வந்து அவுட்புட் ஹையாக இருக்குது. இப்போ இந்த ஆர் கேட்டுக்கு ரெண்டுமே வந்ததுனால இங்கே வந்து அவுட்புட் ஹையாக இருக்குது. இப்போ இதை வந்து நாம் இதில் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே A பார் B பார் ரெண்டுமே ஹையாக இருக்குது. அது மாதிரி A பார் ப்ளஸ் B பாரும் ஹையாக இருக்குது. இந்த A பார் வந்து 0வாகவும் இது 1ஆகவும் இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த A பார் 0 ஆகணும்னா இங்கே ஹை பண்ணிடணும். இங்கே ஹை பண்ணோன்னா இங்கே எதுவும் 0 ஆயிடுச்சு. இப்போ இது 1 மட்டும் இருக்குது. இந்த 1 இருக்கிறனால இங்கே வந்து நமக்கு அவுட்புட் வந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் இது 0, இது 1, இங்கே அவுட்புட் 1. இப்போ அதே மாதிரி Aயை 0 பண்ணிவிட்டு Bயை ஹை பண்ணிடுறோம். இப்போவும் ஒரு இன்புட் வரனால இங்கே ஆர் கேட்டில் அவுட்புட் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 1, இது வந்து 0, இது எகைன் 1. இப்போ நாம் 2ஐயுமே ஹை பண்ணுறோம். 2ஐயுமே ஹை பண்ணோம்னா இந்த நாட் கேட்டில் ரெண்டுமே லோ ஆயிடுச்சு. 2 லோவானாலும் இங்கே ஆர் கேட்டு வந்து லோ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரூத் டேபிள் படி A.B பாரும் A பார் ப்ளஸ் B பாரும் ரெண்டும் இந்த காலம் 2 ஈக்குவலாக இருக்கனால இந்த லாவை வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த கிட்டை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த எஜுகேஷன் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காணொலியை பார்த்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.